நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம படைத்த அந்த தேவனுக்கு விரோதமாக மாற்று செயல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளில் கடைபிடித்துத்தான் வருகிறோம். நம்முடைய மனதும் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிற, இந்த சரீரம் விரும்புகிற எதையும் செய்துதான் நாம் பிழைக்கிறோமே ஒழிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கைக்கு மனசாட்சியின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய மறுத்துதான் நாம் வாழ்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது அருமையானவர்களே. 2 நாளாகமும் 31வது வசனம், அதிலே ஜனங்கள் வைராக்கியமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அநேக விக்கிரக சிந்தனைகளை உடையவர்களாக இருந்ததினால் அவர்கள் உடைத்து அதற்கு ஏற்ப வளர்த்த அந்த தோப்புக்களை எல்லாம், அதற்கு உதவியாக இருந்தவைகளை எல்லாம் வெட்டி அதற்கென்று முக்கிய நிலைகளை மேடைகளை ஏற்படுத்தின அந்த பீடங்களை எல்லாம் இடித்து தகர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையிலும் நாம் இப்படி அநேக சூழ்நிலைகள் காரணங்களை காரணமாக காண்பித்து நாம் நமக்கென்று சில சிந்தனைகளை வளர்த்து வைத்திருக்கிறோம். நியாயங்களின்படி அவைகளுக்கு பெயர் வைத்து அவைகளை நாம் உறுதிப்படுத்தி இதுதான் சரி என்று வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைகளை நாம் தகர்த்து உடைத்து அவைகளை வெட்டி நாம் தேவனுக்கு என்று முக்கியம் கொடாமல் நம்முடைய உலக மக்கள் வாழ்கிற, நம்மோடு உடன்பட்டிருக்கிற குடும்ப சூழ்நிலையிலே இருக்கிறவர்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக நாம் அதற்கென்று ஒரு பிரத்யேகமான நிலைகளை ஏற்படுத்தி நாம் வாழத்தான் செய்கிறோம். அதை இங்கே மேடை என்பதற்கு ஒப்பிட முடியும். அவைகளையெல்லாம் தகர்த்து என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நமக்கு என்று ஒரு மேடை, ஒரு அந்தஸ்து, ஒரு உயர்வு, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தகர்க்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் அனுதின வாழ்க்கையிலே இப்படி நமது மனதிற்கு உள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே சேமித்து வைத்திருக்கிற அநேக தார்மாரான வணக்கத்துக்குரிய நிலைகள் இருக்கிறது. அவைகள் விக்கிரகங்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். தேவையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைகளை நமக்கு அப்பாற்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை எல்லாம் அவைகளுக்கு அடிமைப்படுத்தி அவைகளுக்கு வணக்கத்துக்குரிய இடங்களை, மேடைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதையெல்லாம் தகர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அருமையானவர்களே, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே துதியும் தோத்திரங்களும் பெருகி வர முடியும். நாம் அதை செய்யலாமா? சிந்தித்து பாருங்கள். இன்னமும் விளக்கமாக தேவன் உங்களோடு பேசுவாராக.